அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நம்ம தர்பூசணியை பத்தின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க தெரிஞ்சுக்க போறோம். தர்பூசணி பார்த்தீங்கன்னா, கோடை காலத்துல உடலுக்கு தேவையான நீர்ச்சத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு பழம். இந்த பழம் நீர்ச்சத்துக்களை மட்டும் கிடையாதுங்க, குளிர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பழம்னே சொல்லலாம். இது சுவையானது மட்டும் இல்லாம ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்களையும் பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லுங்க. தர்பூசணியை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது 10 விதமான நன்மைகளானது நம்மளுடைய உடலுக்கு கிடைக்குது. ஸோ இந்த 10 நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாட்டர்மெலன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வாட்டர்மெலன் சிம்பிளை பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். முதல்ல நம்மளுடைய உடலுக்கு தேவையான எல்லா விதமான நீர் சத்துக்களையுமே இந்த பழம் முன்னே கொடுத்துடுங்க. ஏன்னா உடலில் நீரோட்டமாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த பழத்தில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சுமார் 90% தண்ணீர் தான் இருக்கும். ஸோ 90%க்கு மேலேயே கூட தண்ணி தான் இருக்கும். இது நம்முடைய உடலில் வறட்சி இல்லாமல் பார்த்துக்கும். நீர்ச்சத்தோடு வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ நம்முடைய உடல் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹைட்ரேட் ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த பழம் ஒன்றே போதும். தர்பூசணி கோடை காலத்தில் அதிகமாக எல்லோரும் எடுத்துக்க வேண்டிய ஒரு பழம். அதே போல் இந்த கோடை காலத்தில் மட்டும் கிடையாது, எல்லா நாட்களிலுமே இந்த பழத்தை எடுத்துக்கலாங்க. அதுவும் குறிப்பாக பிளட் ப்ரெஷர் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா ரத்தத்தினுடைய அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. ஸோ ரத்த அழுத்தம் குறையும் பொழுது இதயம் ஆரோக்கியமாக செயல்படும். இதுக்கு முக்கியமான காரணமே இந்த பழத்தில் இருக்கக்கூடிய லைகோபின் மற்றும் சிட்ருலின் தாங்க. அதனால் கண்டிப்பாக ஹை பிபி இருக்கக்கூடியவங்க தர்பூசணி அதிகமாக எடுத்துக்கோங்க. மேலும் தர்பூசணியை நீங்கள் அதிகப்படியாக எடுத்துக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், குறிப்பாக அந்த லைகோபின் அப்படின்ற ஒரு செல் புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக புற்றுநோயுடைய தடுப்பாகவும் தர்பூசணி செயல்படும். அப்படின்றதுனால தர்பூசணி பழத்தை தாராளமாக எல்லாருமே எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உடற்பயிற்சி செய்யும் பொழுது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தசை வலி ஏற்படும். அந்த தசை வலியை குறைக்கிறதுக்கு தர்பூசணியில் இருக்கக்கூடிய சிட்ருலின் அப்படின்ற ஒரு அமினோ அமிலம் ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் தசை வலி இருக்கக்கூடியவர்கள் தசை வலியுடைய நிவாரணமாக தர்பூசணி பழத்தை எடுத்துக்கலாம். மேலும் இந்த தர்பூசணி பழத்தில் விட்டமின் ஏ, விட்டமின் சி இது ரெண்டுமே நிறைந்து இருக்குது. அப்படின்றதுனால நம்முடைய தோல் மற்றும் முடி எல்லாத்தினுடைய ஆரோக்கியத்தையுமே சிறப்பாக பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இது சருமத்தை ஈரப்பதத்தோடு வச்சிருக்கிறதுக்கும் கொலாஜன் உற்பத்தியை அதிகமாக்கி தோலை ரொம்ப பொலிவாக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. ஸோ தர்பூசணி பழத்தை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது நல்ல ஒரு க்ளோவினஸ் கிடைக்கும். அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த கோடை காலத்துக்கு ஏற்ற ஒரு பழமாக இந்த பழம் இருக்குது. மேலும் இந்த பழத்தில் 90%க்கு மேலே நீர்ச்சத்துக்கள் தான் இருக்குது. அப்படின்றதுனால செரிமான பிரச்சனைகள், மலச்சிக்கல் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் தாராளமாக இந்த பழத்தை எடுத்துக்கலாம். இந்த பழத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது குடலுடைய இயக்கமானது சீராகவும் அதனால் மலச்சிக்கலை தடுக்கும். ஸோ நார்ச்சத்து மிகுந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு பழம் கண்டிப்பாக இந்த ஒரு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து எடுத்துக்கோங்க. அதே போல் நார்ச்சத்து அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம நிறைய எடுத்துக்கும் பொழுது எடை மேலாண்மையை பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் கண்டிப்பாக வாட்டர்மெலன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா குறைந்த கலோரிகள் தான் அந்த பழத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிகமான நீர்ச்சத்துக்கள் இருக்குது. அப்படின்றதுனால பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். மேலும் சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியமான செயல்பாட்டுக்கு இந்த தர்பூசணி பழம் ஏற்ற ஒரு பழமாக இருக்குது. காரணமாக இதில் இருக்கக்கூடிய இந்த இயற்கையான டயூரிக் தாங்க. இந்த இயற்கையான டயூரிட்டிக்கானது செயல்படும் பொழுது சிறுநீரக செயல்பாடுகளானது மேம்பட ஆரம்பிக்கும். இதோடு பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி கொடுப்பதற்கும் இந்த ஒரு பழம் ரொம்பவே உதவியாக இருக்குது. உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களானது சிறுநீரகம் மற்றும் மலம் வழியாக வெளியேறும் பொழுது நம்முடைய உடல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக அமைப்பும் ரொம்ப அதிகமாக நல்லபடியாக செயல்பட ஆரம்பிக்கும். மேலும் விட்டமின் சி அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்றதுனால உடலுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தி கொடுக்கும். இதனால் எந்த விதமான தொற்று நோய்களும் உங்களுக்கு ஏற்படாது. ஸோ அதை எல்லாத்தையும் எதிர்த்து போராடுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தியானது நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பழத்தை கண்டிப்பாக எல்லாருமே தொடர்ந்து சாப்பிடணும். அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை குறைக்கிறதுக்கு இந்த கோடை காலத்துக்கு உரிய ஏற்ற ஒரு பழம் அப்படின்னா அது தர்பூசணி பழம் தான். வெயில் காலங்களில் ஏற்படக்கூடிய உடல் வெப்பத்தை குறைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சிறந்த உணவாகவே இந்த உணவு பார்க்கப்படுது. மேலும் வியர்க்குரு, சரும பிரச்சனைகள், வயிற்று பிரச்சனைகள், உடல் சூடு அப்படின்னு இந்த மாதிரியான அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வாக இருக்கக்கூடியது இந்த தர்பூசணி பழம் தாங்க. ஸோ கண்டிப்பாக கோடை காலத்தில் வெப்பநிலை மூலமாக உருவாகக்கூடிய ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்கும். ஸோ தினசரி இந்த பழத்தை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமானது. வெயில் காலங்களில் வெயிலால் உருவாகக்கூடிய எல்லா விதமான நோய்களையும் சரி பண்ணி கொடுக்கும். கொழுப்பு சத்தே இல்லாத ஒரு பழம் அப்படின்னா அது தர்பூசணி பழம் தான். இந்த பழத்தில் விட்டமின் ஏ மற்றும் இ எல்லாம் நிறைந்து
இருக்கிறதுனால தர்பூசணி வந்து ரொம்ப சிறந்த ஒரு பழமாகவே வந்து பார்க்கப்படுது. மேலும் தர்பூசணி பழத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது வியர்வை வெளியேறுவது வந்து அதிகமாகும். இதனால் உடலில் அதிகப்படியான சூடானது ஏற்படாமல் எல்லாம் குறைந்து குளிர்ச்சியானது கிடைக்கும். வெயில் காலத்தில் எல்லாரையும் பாடாப்படுத்தக்கூடிய பிரச்சனைகளில் முக்கியமானது அப்படின்னா சரும பிரச்சனை தான். தர்பூசணியில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, பீட்டா கரோடின் இரண்டுமே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளாக வந்து மாறி செயல்படும். ஸோ இது சருமத்தில் கொலாஜன் உற்பத்தியை வந்து அதிகமாக்கும். அதனால் குளூட்டியோதின் அப்படின்ற ஒரு பொருளும் வந்து இருக்கிறதுனால சரும பராமரிப்புக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். மேலும் தர்பூசணியை நீங்கள் அதிகமாக சாப்பிடும் பொழுது நல்ல ஒரு முடி வளர்ச்சியானது கிடைக்கும். இது வயதாவதனால ஏற்படக்கூடிய சுருக்கங்களை கூட சரி பண்ணி கொடுக்கும். தர்பூசணியில் விட்டமின் ஏ, சி, டி இது மட்டும் இல்லாமல் லைக்கோபின், சிட்ருலின், பொட்டாசியம் இது எல்லாமே வந்து நிறைந்து இருக்குங்க. இதில் இருக்கக்கூடிய இந்த லைக்கோபின், பீட்டா கரோடின் சத்துக்கள் இதயத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடிய சத்துக்கள். மேலும் கொழுப்புச்சத்தே இல்லாத தர்பூசணியில் கலோரியும் ரொம்பவே கம்மி. இதில் 11% விட்டமின் ஏவும் 13% விட்டமின் சியும் வந்து இருக்குது. ஸோ இந்த விட்டமின்கள் மாரடைப்பு ஏற்படாமல் வந்து தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. தர்பூசணியில் இருக்கக்கூடிய விட்டமின் சி அன்றாடம் நம்ம உட்கொள்ள வேண்டிய ஊட்டச்சத்தில் முக்கியமானது. அதாவது 25% சத்துக்களை இதுவே வந்து கொடுத்துடும். இது சருமத்தில் ஏற்படக்கூடிய வெடிப்பு, சரும வளர்ச்சி, சருமத்தில் இருக்கக்கூடிய சுருக்கம் இந்த மாதிரி எல்லா சரும பிரச்சனைகள் வராமலும் வந்து தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதே நேரம் அதிகமாக வெயிலில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா தோலில் வந்து எரிச்சல் ஏற்படும், சருமம் வந்து கருத்து போகும், உடம்புலையும் அங்கங்கே பார்த்தோம்னா தடுப்புகள் மாதிரிலாம் ஏற்படும். ஸோ தர்பூசணியில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இந்த பிரச்சனைகள் ஏற்படுவதை வந்து தடுத்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சருமத்துக்கு ஒரு நல்ல பொலிவு வந்து கொடுக்கும். தர்பூசணியினுடைய குளூட்டோதியன் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மெலனினுடைய உற்பத்தி அதிகமாக்கி சருமத்துக்கு நல்ல ஒரு பொலிவை வந்து கொடுக்கும். கடினமாக உடற்பயிற்சி செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பொருளை வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய உடம்பு ஹைட்ரேஷனாக இருக்கிறதுக்கு ரொம்பவே வந்து முக்கியமானது அப்படின்னா தர்பூசணி தான். ஸோ அது வந்து எலக்ட்ரோலைட்டை வந்து சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் தர்பூசணி எடுத்துக்கோங்க. பொதுவாக எந்த ஒரு பழத்தையுமே நீங்கள் ஜூஸாக எடுத்துக்காமல் அதை அப்படியே சாப்பிட்றது தான் ரொம்பவே நல்லது. காரணம் என்னென்னா ஜூஸ் ஆக்கும் பொழுது பழத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் எல்லாமே வந்து குறைஞ்சி போயிடும். அதுவும் சர்க்கரை நோயாளிகளாக இருக்கீங்க அப்படின்னா தர்பூசணி சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு சிலர் வந்து சந்தேகம் இருக்கும். ஸோ தர்பூசணி சாப்பிடலாம், ஆனால் தவறு கிடையாது. G1 அப்படின்னு சொல்லக்கூடிய கிளைசமிக் இண்டெக்ஸ் ஒவ்வொரு பழத்துக்குமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ தர்பூசணியில் அது அதிகமாக இருக்குது. சர்க்கரை நோயாளிகள் தர்பூசணியை வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது. அப்படி ஒருவேளை நீங்கள் அதிகமாக அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாகிடும். அதனால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து கம்மியாக சாப்பிடுங்க. சொல்லப்போனால் தர்பூசணியை சின்ன சின்னதாக நறுக்கி கப்பில் வச்சு தள்ளு வண்டியில் வச்சுருப்பாங்க இல்லையா, அது வந்து நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு கப் அப்படிங்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு பெருசாக வந்து பிரச்சனைகளை கொடுக்காது, ஆரோக்கியமானதாக இருக்கும். நீங்கள் அதிகமான அளவில் நீங்கள் அதை எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக அது உங்களுக்கு சர்க்கரையுடைய அளவை வந்து அதிகமாக்கி கொடுத்துரும். அதனால் பார்த்து கவனமாக சாப்பிடுங்க. சூடு தணிக்கக்கூடிய இந்த ஒரு பழம் கோடை காலத்தில் அதிகமாகவே வந்து கிடைக்கும். புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய தர்பூசணியில் லைக்கோபின் அது அதிகமாகவே இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா மார்பு, நுரையீரல், கர்ப்பப்பை, பெருங்குடல் இது போன்ற இடங்களில் ஏற்படக்கூடிய புற்றுநோயை வந்து தடுத்து கொடுக்குது. கண்களை வந்து பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு சக்தி இதில் இருக்குங்க. ஏன்னா இதில் பீட்டா கரோடின் அதிகமாகவே இருக்குது. பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய தர்பூசணி பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு பயன்பெறுங்க. இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.